வணக்கம். என்ன அழகு? வணக்கம் தனகலக்கம்மா. வணக்கம் தனக்கலை. தனக்கலைக்கு அண்ணா வணக்கம் தனக்கலகா இருந்தாளா? ஆமா.
இந்த வாசலுக்கு என்ன அழகு? இந்த வாசலுக்கு கோல அழகுமா. இந்த வாசலுக்கு கோல அழகு. கோல அழகு. இந்த கோயிலுக்கு என்ன அழகு? ஒரு கோபுர அழகுமா. இந்த கோயிலுக்கு கோபுர அழகு. ஆமா. அந்த கோபுரத்துக்கு என்ன அழகு? ஒரு கலசம் வச்ச அழகுமா. கலசம் இருந்தா அழகு. அழகு. ஒரு வீட்டுக்கு என்ன அழகு? ஒரு வீட்டுக்கு திருவிளக்கு ஏத்தி வச்ச அழகுமா. திருவிளக்கு ஏத்தி வச்ச அழகு. ஆமா. அண்ணா அந்த திருவிளக்கு ஏத்துவதற்கு யார் அழகு? எங்க அக்கா இருந்தா அழகா இருக்கும். இது மாதிரி ஒரு பெண்மணி இருந்தா அழகு. அழகு இல்லையா? ஆமா. இந்த தெருக்கூத்துக்கு என்ன அழகு? இந்த தெருக்கூத்து கோணமொழி அழகுமா. அப்பதான் கோமாளி அழகு. கோமாளி. கோமாளி அழகு. அழகு. கோமாளி சரியா இருந்தா கூத்து சரியா இருக்கும். சரியா இருக்கும். இல்லையா? அண்ணா இந்த சபை தேவாலயத்துல சபைக்கு பேரு தேவர் சபை. இந்த சபை டெல்லியில கொடுத்தா சட்டா சபை. இரவு கால வேலை சபை அமைஞ்சிருக்கு. இந்த சபைக்கு பேர் என்ன? இது மக்கள் சபை, மலர் பூங்காவன சபை என்று சொல்லலாம். சொல்லலாம். பார்க்காம தான் ஒரு பாரா சபை என்று சொல்லலாம். பார சபைன்னு சொல்லலாம். ஆமா. இந்த சபையாகப்பட்டது யாருடைய அனுகிரகத்தில் சபை அமைஞ்சிருக்கிறது? நம்ம திரௌபதி அம்மா. திரௌபதி அம்மன். ஆமா. அம்மன்னா ஆமா. திரௌபதி அம்மன்னா அன்னவள் ஆகப்பட்டவள். ஆமா. 10 அவதாரம் படைத்தவள். சரி. இல்லையா? ஆமாமா. அப்படி ஒவ்வொரு அவதாரத்திலே இருந்து 5வது அவதாரத்திலே சரி. பாஞ்சாலராஜனுக்கு கோகிலா தேவிக்கு நெருப்பிலே பிறந்து ரிகுபதா என்று பேர். ஆமா. நெருப்பில பிறந்ததுனால பாஞ்சாலராஜனுக்கு மகளா பிறந்ததுனால பாஞ்சாலி என்று பேர். சரிம்மா. துருவனுக்கு மகளாக பிறந்ததுனால துரோபதி என்று பேர். சரிம்மா. இப்படி பேர் படைத்து அந்த அம்மனுடைய திருவிழாவுக்காகவும் அதாவது எப்படி நாகக்கண்ணிக்கும் சரி அர்ஜுனுக்கு பிறந்தாரா அரவான். ஆமா. அண்ணாவுடைய திருவிழாக்காகவும் கண்டிப்பா வேலூர் கிராமத்திலேயே புண்ணியஸ்தலமாய் வாழ்ந்து வரக்கூடிய சரி நீர்வளம் நிலவளம் குடிவளம் நன்னகத்திலேயே வசூல் செய்து வரக்கூடிய நம்முடைய தாய் தந்தைமார்களும் ஆமா இன்னும் அண்ணன் தம்பிமார்கள் கண்டிப்பாக அக்கா தம்பிமார்கள் சரி நம்ம கூட பிறந்த சகோதரி சகோதரர்களும் ஆமா இன்னும் மாமன மைத்திரமார்கள் அலை கடல் போலாம் வந்து இந்த அண்ணா அம்மாவுடைய சரி திரௌபதி அம்மன் திருவிழாக்காக அதாவது இரவெல்லாம் கண் விழித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி அதாவது இன்னைக்கு நடத்தக்கூடிய நாடகம் எப்படி ஸ்ரீ மகாபாரத்தில் ஒரு பாகமாகிய பாண்டம் ஒரு கதை பேசுறத பாண்டவருக்கும் கருவலுக்கும் பகை ஏற்பட்டு சூதினால் பகடையாடி நாடராசியின் அபிநத செங்கோல் உப்புச்செடுகளின் துரியோதனம் பறித்துக் கொண்டு கண்டிப்பாக பகடையிலே தோத்தவர்கள் 12 ஆண்டு வனவாசம் 1 வருடம் உருவ நிறமல அஜாத வாசம் கழிக்கணும்னு சொல்லி துரியோதனன் கட்டளை தர்மமே ஜெயம் என்று சொல்லி பொறுமை குணம் படைத்தவர் தர்மர் பார்த்தார் தம்பிமார்கள் அழைத்து தன்னுடைய தேவி ஆலய திரௌபதி அழைத்து முதல் சூரியவனம் 2வது ராமரிசிவனம் 3வது மூர்க்குமாரிசிவனம் 4வது காலமகாரிசிவனம் 5வது சைந்தவனம் 6வது காமதேன்புரம் 7வது கந்தர்வபுரம் 8வது குருமகாரிசிவனம் 9வது ரோமரிசிவனம் 10வது பேரண்டவனம் 11வது சபாகுரிவனம் 12வது காமிகாவனம்னு சொல்லக்கூடிய உப்பு விளையாவும் மீகலரா பூமியில கந்தகமணியிலே ஓராண்டு காலம் வாழ்ந்து 13 வச்ச நாடு சென்று விளையாடராஜனிடத்திலே ஒவ்வொருகளும் உருவத்தை மாற்றி பத்தினி பாஞ்சாலி எல்லாம் பணிப்பெண்ணாக மாற்றி உருவத்தை மாற்றி ஓராண்டு காலம் காலங்களித்து 13 கழித்து 14 அதாவது நாடு கேட்டுக்கு நாடு கொடுக்க மறுத்து விட்டார் கெட்டணம் படைத்த மட்டில்லாதுரிய மன்னன் அதன் பிறகு இன்றைக்கு நடத்தக்கூடிய நாடகம் அரவான் பலி கடபடி அல்ல அரவான் முதல் பலி கொடுக்க போறார் அப்படி பலி கொடுத்து பாரத போர் தொடுக்க போகிறார் இன்னைக்கு நடத்தக்கூடிய நாடகம் அரவான் பலி சரி மகாபாரத்தில் ஒரு பாகமாகிய அரவான் பலி அப்பேற்பட்ட நாடகத்திலே எப்பேற்பட்ட ஆட்டக்காரெல்லாம் இங்க ஆடி இருக்கலாம் சிங்காதி சிங்கமெல்லாம் இருக்குது கண்டிப்பா கட்டுறது கையளவு கற்காதுன்னு உலகளவே இருக்கிறது சரஸ்வதியை கரை கடந்து படிக்க முடியவில்லை நான் பாரதத்தை தீரக்கத்தன் சொல்லி எந்த வகையில சொல்லவும் முடியாது அதாவது சிற்றறிவி கெட்டிபடி ஆட்டில் சபை 100 ஒருவர் 1000 1 புலவர் ஒரு வார்த்தைக்கு 16 இந்த வையகத்திலே வல்லவனுக்கு வல்லவன் இல்லையா இருந்தாலும் நாங்க நடத்தக்கூடிய நாடகத்தை அதாவது கிழக்காம்பாடி வடகத்திக்காடு காளியம்மன் குழு ராமசாமி வாத்தியார் நாடக சபை அழைத்து வந்து எங்களுடைய சிற்றறிவிக்கும்படி நாங்க நடத்தக்கூடிய நாடகத்தை கண்குளிர பார்த்து செவி கொடுத்து கேட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுத்து எங்க நாட்டுக்கு அனுப்புமாறு மாபெரும் சபையில் அமர்ந்திருக்காரு என்னவர் காலிலே நான் தொட்டு என் கரத்தில் சபையை பார்க்கும் போது
திருப்புகழ் என்பது 6 எழுத்து. 6 எழுத்து. 6 எழுத்தை குறித்த திருப்புகழ். திருப்புகழ். திருப்புகழை ஏற்றியவர் அருணகிரிநாதன். நாதன். அருணகிரியின் நாதக்கு துணை சென்றார் ஆண்டவன் முருகன். முருகன் பிறந்தது சரகணை பொய்கை. பொதிகை. சரகணை தருவது கங்கை. கங்கை. கங்கை தருவது ஈசன். ஈசன். ஈசன் எழுதுவது ரிஸ்வம். ரிஷபம். ரிஸ்வத்தை படைத்தவர் பிரமா. பிரமா. பிரமாவுடைய மனைவி சரஸ்வதி. சரஸ்வதி. சரஸ்வதி கேட்பது வீணை. வீணை. வீணை குறித்தது நாதம். நாதம். நாதத்துக்கு ஒரு சங்கீதம். சங்கீதம். சங்கீதத்துக்கு ஒரு நாரதன். நாரதன். நாரதன் செய்வது கலகம். கலகம். கலகத்தை படுத்தவன் தர்க்கன். தர்க்கன். தர்க்கன் மகளோ சக்தி. சக்தி. சத்தியம் கேட்பது கபாலம். கபாலம். கபாலத்துக்கு ஒரு அரக்கன். அரக்கன். அரக்கன் செய்வது அதர்மம். அதர்மம். இந்த அதர்மத்தை அழிக்க பிறந்தது சக்கரம். சக்கரம். சக்கரத்துக்குரிய விஷ்ணு. விஷ்ணு. விஷ்ணு என்றால் ஆளி. ஆளி. ஆளி என்றால் அழகான ஒரு சமுத்திரம். சமுத்திரம். அந்த சமுத்திரத்தின் நடுவிலே பள்ளி கொண்டிருக்காரு சரி நமோ நாராயணமூர்த்தி. மூர்த்தி. அண்ணனுடைய மார்பிள தங்கியிருப்பள் ஸ்ரீ மலர் மங்கை மகாலட்சுமி. மகாலட்சுமி. ஆமா. அப்பேற்பட்ட மலர் மங்கை மகாலட்சுமி கலாசு பெற்ற சபை இருக்கு இல்லையா? இருக்க. அருமை பொறுமை சபைக்கு வந்தனே அண்ணங்களே, என் பெயர் என்ன? எப்படி? என் நாடு எப்படி? எப்படிமா? என் நகரம் என்ன? என்னை ஈன்ற தாய் தந்தை யார்? என்ன மாலையிட்ட மன்னவர் யார்? என்ன தெளிவா? சரி. செந்தமிழ்ல. சரிமா. நான் விவரமா சொல்றேன், கவனமா கேளு. அப்படியா கட்டம். நாகலோகத்தை தகத்தோடு பரிமள செய்தற்குடியே என் தந்தையோ நாகராஜன். சரிமா. என் தாயோ கெவிரியம்மன். அப்படி இருவருக்கு நான் ஆசை மகளா பிறந்து எனக்கு 2 பேர். சரி. எப்படிமா? உளவில் சொல்லக்கூடிய நாகக்கண்ணி. சரி. எப்படி? உளவின்றி சொல்லக்கூடிய நாகக்கண்ணி. உளவில் சொல்லக்கூடிய என் பேரு நாகக்கண்ணி. சரிமா. நாங்கள் பாம்பு இடத்திலே சேர்ந்தவர். சரி. அப்படி இருந்தாலும் என் தாய் தந்தை இருவர் என்ன மாலையிட்டு பாலூட்டி சீராட்டி வளர்த்து சரி எந்த நாட்டு அரசனுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தார். யாருமா? என்ன மாலையிட்டு பண்ணவர் எப்படி? அத யாருமா? எப்படே அண்ணா என் புருஷனுக்கு எப்பேற்பட்டவர்? 12 அழகு. சரி. 32 லட்சணம். சரிமா. 11 காரண பேர் படைத்தவர். அவர் எந்த நாட்டு அரசன் தெரியுமா? சொன்னா தெரியுமா? சொல்லட்டா? குருநாடு குருகுலம். சரி. குந்தமாதேவி மத்ராதேவி 2 தாய்மார்களுக்கும் சரி பரிவான சந்தில் உள்ள பாண்டு மகாராஜனுக்கும் ஐவராஜால் பிறந்தார். சரிமா. 2 பேத்துக்கு இளைவராகி 2 பேத்துக்கு மூத்தவராகி சரி வீரம் படைத்த விலங்கு சந்திரகுலத்திலே பிறந்த காண்டாவனதை தகனம் செய்த காண்டீப அர்ஜுனன் தான் நம்ம மலையிட்டார். அப்படியா? அப்படி மலையிட்டு இருந்தாலும் என் புருஷனாகப்பட்டவர் சரி என்னிடத்திலே நாகலோகத்திலே என்னை காலாகோலமாக இருந்து சரி என்னை திருமணம் செய்து விட்டு விடுமா
கெட்டன படைத்த மட்டில் அதுவும் அவன் செய்த கொடுமையால அண்ணா ஏம்மா இன்றைக்கு எத்தனை ஆண்டு காலம் ஆகிவிட்டது? 14 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. சரிம்மா என் புருஷனை கண்ணில் பார்க்க முடியும். சரி அன்னவர் காடு வனம்னு சொல்லக்கூடிய வனத்துக்கு சென்று விட்டார். சரிம்மா 12 அழகுன்னு சொன்னா பள்ளியிலே பரிசவனை பாதத்தில் செத்தாவரை தோளிலே துளசி மாலை தொப்பிலே உபயோகம். சரி முதுகிலே மச்சரேகை முழங்காலிலே முத்து மாலை. சரிம்மா முன்புறம் முதுகிலே மோகினி அச்சடம், இடதுபுறம் மார்பிளை ஈஸ்வருடைய அச்சடம், வலதுபுறம் மார்பிளை பிரம்மனுடைய அச்சடம், முன்னழகு பின்னழகு. சரி அண்ணா ஏம்மா பள்ளியில் நாய்விலே நட்சத்திரம், சரி பார்வையே நயனவெளி பாரு. சரிம்மா இப்படி 12 அழகு படைத்தவரை நான் திருமணம் செய்திருந்தாலும் நான் நாகலோகத்திலே தன்னந்தனிமையாக சரிம்மா தாய்நாட்டில இருந்து கொண்டிருக்கிறேன். சரி ஜருவ ஜாக்கிரதையாக சரி யாரு வந்தாலும் என்று சொல்ல வேணும். அப்படியா அப்படியாகட்டுமா